ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஆற்று நண்டில் நான் எப்படி கிரேவி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நாங்கள் ஆற்று நண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ரம்பையும் பிச்சு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 6 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதோட 1.5 ஸ்பூன் மிளகு, அதோட சின்ன சீரகமும் பெரிய சீரகமும் எடுத்துருக்கிறோம். அதோட நான் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த சீரகம், வெள்ளைப்பூடு, மிளகு இதை நாங்கள் நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி இதை நாங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் ஒரு தாச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகுது. இப்போ நான் இதுக்குள்ளே கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயத்தை சேர்த்துட்டு இந்த வெந்தயம் லைட்டாக நிறம் மாறின பிறகு இதுக்குள்ளே நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து இதை நாங்கள் லைட்டாக வதக்கி கொள்ளுவோம். இந்த வெங்காயம் நம்மளுக்கு லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு நாங்கள் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் லைட்டாக நிறம் மாறி இருக்குது. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரொம்ப வெள்ளத்தையும் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ வதக்கி கொள்ளுவோம். இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு இதோட நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வதங்கின பிறகு நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போ எங்களோட வெங்காயம் நாங்கள் போட்ட வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் நல்லா நிறம் மாறி லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நாங்கள் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி எங்களுக்கு நல்லா புளைய வேகணும். நல்லா புளஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதுக்குள்ளே மிச்சத்தை நாங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா புளைய வதங்கி வரட்டு. ஓகே, இப்போ இது நல்லா வதங்கி கொண்டு இருக்குது. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருந்த வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட சேர்த்துட்டு லைட்டாக நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட இந்த கறிக்கு தேவையான கறி மிளகாய் தூளை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் காரம் கூட சாப்பிட்றபடியால் நான் மிளகெல்லாம் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் காரம் உங்களுக்கு குறைவாக தேவைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் 3 கரண்டி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்சி இருக்கிற கறி மிளகாய் தூள். இப்போ மிளகாத்தூளை சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நான் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் தேங்காய் பால் விருப்பமெண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி நீங்கள் தண்ணி விட்டு கூட இதை செய்து எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் தேங்காய் பால் விட்டு செய்கிறபடியால் நான் இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் 2வது தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதோடையே நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த நண்டையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம்.
இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நாங்கள் வந்து இந்த நண்டை சேர்த்துக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு கொதி ஒன்று வந்து கொண்டிருக்கு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த நண்டை வந்து நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த நண்டை நாங்கள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த நண்டு கறிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் உப்பை சேர்த்துட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நான் மூடி இதை வந்து கொதிக்க விட போகிறேன். இது வந்து நல்லா கொதித்த பிறகு 2 நிமிஷத்தால் நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ நான் வந்து இந்த மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து கறி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த நண்டு கிரேவிக்குள்ள வந்து கொஞ்சமாக நான் வந்து முதலாவது தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ள போகிறேன். உங்களுக்கு நல்ல குழம்பாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதலாக பால் சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் நல்லா இதை மிக்ஸாக விட்டு போட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் தேவையான அளவு முதலாவது தேங்காய் பாலை மட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து தேவையான அளவு முதலாவது தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு கொதி வர விட்டு இறக்குனமெண்டா சரி. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பழப்புளி சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் நான் வந்து பழப்புளி சேர்க்கையில் லாஸ்ட்டில் வந்து நான் கொஞ்சமாக ஒரு பாதி தேசிக்காய் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து நல்லா இன்னும் ஒரு கொதி வரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்ல ஒரு கொதி வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து நல்ல லோவில் வச்சுக்கொள்வோம். நல்ல லோவில் வச்சு போட்டு நான் வந்து இதுக்குள்ளே ஒரு பாதி தேசிக்காயை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் தேசிக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேசிக்காய் சேர்க்காம கூட இதை வந்து செய்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வந்து தேசிக்காயை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம